ராகவையா சொத்தை பிரிக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ வீட்டுக்குள்ள எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. ஆனா அந்த அமைதிய ரொம்ப நேரம் அப்படியே இருக்க விடல. அப்பா, பண்டிகை அன்னைக்கு சொத்தை பிரிக்கிறத பத்தி யாருமே பேசுறது வேண்டாம். நம்ம எல்லாரும் பண்டிகை கொண்டாடணும்னு வந்திருக்கோம். அதனால பண்டிகை முடியற வரைக்கும் எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு அப்பாவை சமாதானம் படுத்தினாங்க. அப்பாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அவரோட முகத்துல அந்த கம்பீரம் அப்படிங்கிறது அப்படியே இருந்துச்சு. மறுநாள் போகி பண்டிகை. மறுநாள்ல இருந்தே அவங்க வீட்ல பண்டிகை கோலாகலம் ஆரம்பமாயிடுச்சு. கோழி கூவுறதுக்கு முன்னாடியே எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு வீடெல்லாம் சுத்தமாக்குனாங்க. விடிய காலையிலேயே எல்லாரும் ஹாலுக்கு வந்தாங்க. ரவி எல்லாருக்கும் ஒரு வேலைய கொடுத்து செய்ய வச்சான். இங்க பாருங்க, நாளைக்கு தான் போகி. நம்ம எல்லாருக்கும் வேலை இருக்கு. அதனால யாருமே சும்மா உட்கார கூடாது. அண்ணே, என்ன வேலைன்னு சொல்லுங்கண்ணே, நாங்க எல்லாரும் ரெடி. அது பண்டிகைனா அப்படி இருக்கணும்டா தம்பி. டேய், நீனும் நம்ம மச்சானும் போய் பூஜைக்கு தேவையான பழம் பூவு எல்லாமே மார்க்கெட்ல இருந்து சீக்கிரமா வாங்கிட்டு வந்துருங்க. கண்டிப்பா மச்சான், நானும் இவரும் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறோம். அப்படியே பஜார்ல கரகாட்டம் ஆடுறவங்க கிடைச்சா அவங்களுக்கும் சொல்லிட்டுமா? ஏன்னா சிட்டில இதெல்லாம் நாங்க பார்த்ததே இல்ல. நல்லா ஞாபகப்படுத்தினீங்க. இந்த தடவை பண்டிகைக்கு அவங்க எல்லாரும் வந்து நம்ம வீட்டு முன்னாடி விளையாடணும். நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். மாமா, எனக்கு என்ன வேலை? நான் சும்மாவே உட்கார முடியுமா? ஐயோ காவ்யா, உனக்கு வேணத்தினி வேலை இருக்கு. சிந்தோ நானும் சேர்ந்து வீட்டை அலங்காரம் பண்ற வேலையை எடுத்துக்கிறோம். மாங்காய் தோரணம் கட்டணும், வீட்டு வாசப்படிக்கு பொட்டு வைக்கணும். சரிங்க அண்ணி, சரி வாங்க வேலைய ஆரம்பிக்கலாம். டே ரவி, எல்லாருக்கும் வேலைய சொன்னியே, ஆமா என்னோட வேலை எது? அம்மா, நீங்க மகாராணிமா, அதனால யாரு என்ன வேலை செய்யறாங்கன்னு பாத்துக்கிட்டு உக்காரணுமே தவிர நீங்க இறங்கி எந்த வேலையும் செய்யக்கூடாது. டேய் சும்மா இருடா. பண்டிகை அதுவுமா பொம்பளைங்க சும்மா உக்கார முடியுமா? நானும் என் மருமகங்க கூட சேர்ந்து அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு வேலை செய்யறேன். சரி ரவி, எனக்கு எந்த வேலையும் இல்லையாப்பா? ராகவையா அப்படி கேட்ட உடனே எல்லாருமே சைலண்ட் ஆயிட்டாங்க. ரவி சிரிச்சுக்கிட்டே அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா, நீங்க இந்த வீட்டு முதலாளி, அதனால நீங்க எங்க எல்லாருக்கும் வேலை சொல்லணும். உங்களுக்கு சும்மா உட்கார கஷ்டமா இருந்தா நாளைக்கு போகி பண்டிகைக்கு வீட்ல என்னென்ன பழசு இருக்குன்னு பாத்துட்டு அதெல்லாம் தூக்கி போகி பண்டிகை கொண்டாட போடுங்கப்பா. சரி சரி பாக்கலாம். இப்படி ராகவையா குரல்ல ஒரு சந்தோஷமே இருக்கல. இருந்தாலும் யாருமே அத பத்தி பேசுறது வேண்டான்னு யாருமே பேசல. மத்தியானம் காவ்யா, சிந்து, காஞ்சனா வெளிய உக்காந்துகிட்டு மாங்காய் இலையில தோரணத்தை ரெடி பண்ணாங்க. காவ்யா ரொம்ப இன்ட்ரெஸ்டா அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. சிந்து, இந்த இலையில தோரணம் கட்டும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதே சிட்டில ரெடிமேட் பிளாஸ்டிக் இலைங்களை கொண்டு வந்து கட்டி விட்டுருவாங்க. அதுல சந்தோஷமே இருக்காது. ஆனா இதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாங்கண்ணி, அதனாலதான் கிராமத்துல பண்டிகை அப்படின்னா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது. ஆமாங்கண்ணி, நாளைக்கு பண்டிகை இல்லையா? அம்மா உங்களுக்காக பட்டுப்புடவை கொண்டு வந்திருக்காங்க. நீங்க தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு பட்டுப்புடவை கட்டிக்கணும். அப்படியா? அத்தைக்கு என் மேல ரொம்ப பாசம் சிந்து. நான் முதல்ல இந்த கிராமத்துக்கு வர்றது வேண்டாம், இங்க அப்படி இப்படின்னு கண்டிஷன் ஏதேதோ ஒரு மாதிரியா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இங்க யாரும் நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம நிம்மதியா நம்மள சுயமா வாழ விட்டுருக்காங்க. காவ்யா, மனுஷங்க நடுவுல நம்மளுக்கு எந்த விதமான தூரம் இல்லைன்னா மனசுக்குள்ள பயம் கூட குறைஞ்சிரும். அத்தை சத்தம் போட்டு பேசினாலும் வெண்ண மாதிரி மனசு கரைஞ்சிருவாங்க. ஆமாங்கா, காலையில அத்தை எனக்கு பெட்ரூம் வரைக்கும் காஃபிய கொண்டு வந்து கொடுத்தாங்க. எங்க அம்மா கூட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் பாத்துக்கல. கூட்டு குடும்பத்துல இருக்கிறது ரொம்ப சந்தோஷம்னு இப்பதான் தோணுது. சுரேஷ் எதுக்கு சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் சொல்லி சொல்லி சிரிப்பாருன்னு இப்பதான் புரியுது. நல்ல வார்த்தை சொன்னீங்க அத்தை. நாளைக்கு போகி பண்டிகை, அதுவுமா எல்லாரும் வெளியே எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க பாருங்க. எல்லாரும் சாப்பாட்டுக்கு உக்காந்தாங்க. மாதவுக்கு ரவி, சுரேஷ் 2 பேரும் பக்கத்துல இருந்து பரிமாறினாங்க. காந்தம்மா எல்லாரோட தட்டுல நெய்ய ஊத்துனாங்க. மச்சான், இன்னும் கொஞ்சம் கத்திரிக்காவை போட்டுக்குங்க. இது எங்க அம்மாவோட ஸ்பெஷல் எண்ணெய் கத்திரிக்காய். ஐயோ மச்சான் மச்சான், எனக்கு போதும். இப்பவே வயிறு நிறைஞ்சு போச்சு. நீங்க உக்காந்து முதல்ல சாப்பிடுங்க. ஐயோ என்ன மச்சான், நீங்க இப்படி பேசுறீங்க? எங்க தங்கச்சிய நீங்க எவ்வளவு நல்லபடியா பாத்துக்கிறீங்க. அப்போ உங்களை நாங்க நல்லா பாத்துக்கணும்ல. எங்க தங்கச்சி சொல்லுவா, நீங்க ஆபீஸ்ல எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து அவளுக்கு உதவி செய்வீங்கன்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சுரேஷ். குடும்பம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா தானே இருக்கணும்.
உங்க வீட பார்த்தா எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. நீங்க, உங்க அண்ணன், உங்க தங்கச்சி எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்க. இந்த காலத்துல யாரும் இந்த மாதிரி ஒத்துமையாலாம் இருக்க மாட்டாங்க. ஒத்துமையா இருந்தா மட்டும்தான் பலம் கிடைக்கும்னு பெரியவங்க சொன்னது தப்பு இல்ல. ஒத்துமையா இருந்தாதான் தைரியமா எல்லா வேலையும் துணிஞ்சு செய்யலாம். என்னப்பா சொல்றீங்க? ஆமா ஆமா, பலம் இருக்கும். ஆனா அந்த பலம் பாரமா மட்டும் மாறக்கூடாது. அந்த வார்த்தையில ஏதோ ஒரு அர்த்தம் இருந்துச்சு. எல்லாரும் அவங்கவுங்க மூஞ்ச பாத்துக்கிட்டாங்க. அந்த வார்த்தைய மாத்தணும்னு ரவியும் பேச ஆரம்பிச்சான். பா, அந்த விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க. நாளைக்கு போகி பண்டிகை கொண்டாடும் போது பழசெல்லாம் தூக்கி எரிக்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ள இருக்கிற கஷ்டத்தையும் போட்டு எரிச்சிருங்க. சரியா சொன்னீங்க மச்சான். போகி பண்டிகை அப்படின்னாலே மாற்றத்தை கொண்டு வர்றது தானே. சுரேஷ், காவ்யாவுக்கு அந்த ஊர்காவை போட்டு கொடு. சிட்டில இந்த மாதிரி ஊர்காலாம் கிடைக்காது. மறுநாள் விடிய காலையில வெளிய எல்லாரும் தீய போட்டுக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி பெருசா போகி நெருப்பு போட்டாங்க. அந்த நெருப்பை சுத்தி எல்லாரும் கும்மலா வந்து நின்னாங்க. அந்த நெருப்புல இருந்து வந்த வெளிச்சத்தை பார்த்து எல்லாரோட முகமும் பளபளா அப்படின்னு ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது. எல்லாரும் சுத்தி நின்னுக்கிட்டு கையெடுத்து கும்பிடுங்க. போகினா பெரியவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம வீட்ல இருக்கிற பழச மட்டும் அந்த நெருப்புல தூக்கி போடுறது மட்டும் இல்லாம நம்ம மனசுக்குள்ள இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் வலியையும் போட்டு சுட்டி எரிச்சிடணும்னு சொல்லுவாங்க. ஆமாங்கண்ண, நானும் ஒரு முடிவெடுத்திருக்கேன். நான் சிட்டி வாழ்க்கையில ரொம்ப சோம்பேறியா என் வேலையே நான் செஞ்சுக்காமையே இருந்தேன். இனிமே அந்த சோம்பேறித்தனத்தை இந்த நெருப்புலயே போட்டுறேன். நான் எனக்குள்ள இருக்கிற பயத்தை இந்த நெருப்புல போடுறேன். இந்த குடும்பத்துல ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு எனக்கு எந்த பயமும் இல்ல. நான் என்னோட தயக்கத்தை இதுல போடுறேன். இனிமே நான் எந்த விஷயத்துலயும் தயங்கி நிக்க மாட்டேன். இனிமே நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தனா உங்க கூட நல்லா இருப்பேன். எனக்கு இன்னும் என்னடா வேணும்? நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிக்கிறது பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னையில இருந்து என்னோட கவலைய இதுல போட்டு எரிச்சிடுறேன். எங்க நீங்களும் ஏதாவது சொல்லுங்க. உண்மைதான் ரவி, மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தை தூக்கி போடுறதுக்கு இதை தவிர ஒரு நல்ல அவகாசம் கிடைக்காது. என்னோட வேதனைய இந்த நெருப்புல போட்டுறணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்குன்னு சில கடமைங்க இருக்குல்ல, அந்த கடமைங்க எனக்குள்ளேயே தீ மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பா, பண்டிகை அதுமா ஏன்பா இவ்வளவு சீரியஸா இருக்கீங்க? வாங்க நம்ம எல்லாரும் இந்த நெருப்பு சுத்திக்கிட்டு இருக்கலாம். சிந்து அப்பாவோட கைய புடிச்சுக்கிட்டு அந்த நெருப்பு சுத்திக்கிட்டு இருந்தா. ராகவையா அவங்க எல்லாரையும் பார்த்து சின்னதா சிரிச்சாங்க. சூர்யா இப்பதான் நிதானமா வெளியே வந்துகிட்டு இருந்தான். வீட்டுக்கு முன்னாடி பொம்பளைங்க எல்லாருமே கோலம் போடுறதுக்காக வந்து நின்னாங்க. ரவீஷ், சுரேஷ், மாதவ், ராகவையா எல்லாரும் ஜட்ஜ் மாதிரி உக்காந்து இருந்தாங்க. இந்த ஊரு ஜனங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க குடும்பத்துல ரொம்ப புனிதமான கோலம் போட்டி ஆரம்பிக்க போறோம். போட்டி போடுறவங்க ஸ்ரீமதி காந்தம்மா, ஸ்ரீமதி காஞ்சனா, ஸ்ரீமதி சிந்து அவங்க, ஸ்ரீமதி காவ்யா அவங்க. ஜெயிச்சவங்களுக்கு பிரைஸ் இருக்கண்ண. ஆமா ஆமா, அப்பா கையால சிறந்த மருமக, சிறந்த மக அப்படின்னு அவார்டு கூட கிடைக்க போகுது. அப்படியே படம் பார்க்க ஃப்ரீயா சினிமா டிக்கெட். மாமா, எனக்கு புள்ளி வச்ச கோலம் போட தெரியாதே. பரவாயில்லம்மா, உனக்கு என்ன தெரியுமோ அதையே விடுத்து. போட்டி ஆரம்பமாச்சு. காஞ்சனா பெருசா ஒரு தேரையே வரைஞ்சா. சிந்து கிளியோட கோலம் போட்டா. காந்தம்மா சம்பிரதாய பிரகாரமா பத்மா கோலம் போட்டாங்க. அவிய மட்டும் டிசைனா பூக்கோலத்தை போட்டா. சீக்கிரமா ஜட்ஜ்மெண்ட்ட சொல்லுங்க ஐயா. உங்க பொண்டாட்டி வரையறாங்கன்னு அதிகமா மார்க் போடாதீங்க. என் பொண்டாட்டியும் நல்லா வரைஞ்சிருக்கா. ஆமா ஆமா மச்சான், என் பொண்டாட்டி போட்ட காம்பினேஷன் கலர் பாருங்க, ரொம்ப மாடர்னா இருக்கு. அம்மா, நீங்க போட்ட கோலத்துல நம்மளோட சம்பிரதாயம் இருக்கு. பாரு ரவி, உங்க அம்மா கோலம் போட்டா இடி தெருவே நின்னு பாக்கும். இவ்வளோ நாளுக்கு இன்னைக்குதான் உங்க அம்மா அழகா கோலம் போட்டிருக்கா. போத நிறுத்துறீங்களா? சும்மா இருங்க பசங்க முன்னாடி. கடைசியில ராகவையா எந்திரிச்சு தீர்ப்ப சொன்னாரு. எல்லாருமே ரொம்ப அழகா கோலம் போட்டிருக்கீங்க. ஆனா நம்ம வீட்டோட பழக்க வழக்கம் தெரியாத காவ்யா பூவுல அழகா வரைஞ்சிருக்கா. அதனால இந்த தடவை ஜெயிச்சது நம்ம புது மருமக காவ்யாதான். எல்லாரும் கிளாப் தட்டினாங்க. காவ்யா சந்தோஷத்துல துள்ளி குதிச்சா. காஞ்சனா, சிந்து கூட அவளை பாராட்டினாங்க. அவங்க எல்லாரும் அன்னைக்கு சிரிச்சு சந்தோஷமா வாழ்த்து சொல்லிக்கிட்டாங்க. சாயங்காலம் போகி பண்டிகைய கொண்டாடுற நேரம் கூட வந்துச்சு. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் வந்தாங்க. என்னடி காந்தம், இவ்வளோ நாளுக்கு உன் வீட்ல சிரிப்பு சத்தம் எல்லாம் பயங்கரமா கேக்குது.
மருமக மருமகன் பொண்ணு எல்லாரும் வந்திருக்காங்க போல. பாரு அனுசூயா, கண்ணு வச்சிடாத, என் பசங்க எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். ராகவையா ஒரு பக்கம் மூளையில உக்காந்துகிட்டு இந்த சந்தோஷத்தை எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த மூஞ்சில சந்தோஷமா இருந்தாலும் அது பூர்த்தியா இருக்கல. ரவி அத கவனிச்சான். சுரேஷ் கிட்ட, சுரேஷ் அப்பாவை பாத்தியா? அவர் முகத்துல ஏதோ ஒரு கவலை தெரியுது. எல்லாரும் சந்தோஷமா இருந்தா கூட அவரு மட்டும் சந்தோஷமா இல்ல. ஆமாங்கண்ண, இந்த சொத்து பிரிக்கிற விஷயம் மட்டும் அப்பாவை ஏதோ ஒரு மாதிரியா ஆக்கிருக்கு. நம்ம எல்லாரும் மறந்தா கூட அவரு அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமாண்டா, அப்பா நம்ம எல்லாரும் இவ்ளோ சந்தோஷமா இருக்கிற நேரத்துல கூட அப்பா மட்டும் இந்த விஷயத்த பத்தி இவ்ளோ தூரம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னா இந்த விஷயத்த பத்தி அப்பாவுக்கு யாரு ஏதாவது சொல்லிருப்பாங்க? சரி அண்ண, நாளைக்கு சங்கராந்தி பண்டிகை இல்லையா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். நாளைக்கு சங்கராந்தியாவது அப்பாவை மாத்துதான்னு பாக்கலாம். ரவி அப்பாவை பாத்துக்கிட்டு இருந்தான். ராகவையாவும் ரவிய பார்த்து பாக்காத மாதிரி இருந்தாரு. அப்பாவோட பார்வையில ஏதோ ஒரு தெரியாத கவலை தெரிஞ்சது. போகி நெருப்பு மனுஷங்களுக்குள்ள இருக்கிற குளிர தூரமாக்கிச்சே தவிர அப்பாக்குள்ள இருக்கிற குளிர தூரமாக்கல. அந்த மௌனத்துக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன? பசங்களோட சந்தோஷத்தை அவரு ஏத்துக்குவாரா? நாளைக்கு பெரிய பண்டிகை சங்கராந்தி. நாளைக்கு வீட்டுக்கு முன்னாடி பெரிய கோலம் இருக்க போதா, இல்ல மனுஷங்க நடுவுல கவலை இருக்க போதா? ராகவையா மனசுல இருக்கிற விஷயம் தெரியணும்னா 6வது எபிசோட பார்த்தே ஆகணும். சமையலறையில காந்தம்மா அரிசிய கழுவிக்கிட்டு இருந்தாங்க. ராகவையா கையில 2 பேக புடிச்சுக்கிட்டு ரொம்ப கோவமா கிச்சனுக்கு வந்தாரு. இந்தா காந்தம், நீ எழுதி கொடுத்த எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்திருக்க. வெல்லம், எண்ணெய், ஏலக்காய் பொடி, பாரு எல்லாம் கரெக்டா சரியா இருக்கான்னு. அந்த பண்டிகை கலை அப்படிங்கிறது வீட்டுக்கு பொருளுங்க வரும்போது தாங்க நல்லா தெரியுது. சுரேஷ் அதிரசம் ரொம்ப மெதுவா இருந்தா மட்டும்தான் சாப்பிடுவான், இல்லனா சாப்பிட மாட்டான். நீ ரொம்ப பாவம். அவன் வரானோ இல்லையோன்னு கூட சரியா தெரியல. அவன் வரமாட்டேன் அப்படின்னு வேற போன் பண்ணி சொன்னான். இருந்தாலும் அவன் வருவான்னு நீயும் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்க. இருக்கட்டும் விடுங்க, அவன் கண்டிப்பா வந்தே வருவான். இந்த அம்மாவோட சமையல சாப்பிடுறதுக்காவது அவன் வந்தே வரணும்ல. அப்படி வரலனாலும் பரவாயில்லங்க, பலகாரத்தை எல்லாம் செஞ்சு ஒரு டப்பால போட்டு அவனுக்கு கொரியர் பண்ணி அனுப்புறேன். அத அவன் அங்க சாப்பிட்டாவது இந்த அம்மாவை பாக்கணும்னு ஓடோடி வருவான்ல. ஐயோ பைத்தியக்காரி, அந்த மாதிரி கொரியர் டப்பால அனுப்பி கொடுத்தா எங்கிருந்துரி பாசம் வரும்? அவன் அங்க உக்காந்து சாப்பிடுறது, நம்ம இங்க உக்காந்து சாப்பிடுறது கூட்டு குடும்பம்னா இதா? இல்ல, ஒன்னா உக்காந்து சாப்பிடுறது தான் கூட்டு குடும்பம். அதுக்குள்ள மருமகளான காஞ்சனா வந்து, மாமா, ஏன் மாமா நீங்க நம்பிக்கை இல்லாம பேசுறீங்க? உங்க புள்ள ரவி இருக்காருல்ல, எப்படியாவது மச்சனனை இங்க வர மாதிரி செய்வாரு. இந்த பொங்கலுக்கு நம்ம வீட்டுலதான் எல்லாரும் அதிரசம் சாப்பிடுவாங்க. உங்களுடைய நம்பிக்கை வீணா போக கூடாதுன்னு தான் நானும் யோசிக்கிறேன் காஞ்சனா. பட்டணத்துக்கு போய் பீஸா பர்கருன்னு சாப்பிட்ட வாயால இங்கிட்ட அதிரசம் முறுக்கு சாப்பிடணும்னு தோணாதுன்னு நினைக்கிறேன். அம்மா, அனாவசியமா உங்களோட டைமும் பணம் தான் செலவாக போகுது. எங்க, நான் என்னைக்கும் பணத்தை பத்தி என் கஷ்டத்தை பத்தி கவலைப்பட்டவளே கிடையாது. என்னோட பசங்களுக்காக அவங்க கேட்டதெல்லாம் நான் சந்தோஷமா செஞ்சு கொடுப்பேங்க. நம்ம ரமேஷ் இருக்கான்ல, அவனுக்கு பூந்தி லட்டுனா எவ்வளவு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அம்மா லட்டு செஞ்சிட்டீங்களான்னு ஓடோடி வருவான். காந்தம்மாவோட வார்த்தையை கேட்டு ராகவையாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. அவருக்குள்ள இருக்கிற கோபம் வெளியே வர ஆரம்பிச்சது. சரிடி, நீ ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கோ, நான் வயலுகிட்ட போயிட்டு வரேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அத்தை, மாமா ஏன் இப்படி பேசுறாருன்னு நீங்க கவலைப்படாதீங்க. இதே நெய்ய கடல்ல இருந்து வாங்கிட்டு வரும்போது என் புள்ள வரப்போறான், கலப்படம் இல்லாத இருக்கிற நெய்ய கொடு, கலப்படம் இருக்கிற நெய்ய கொடுக்காதேன்னு சண்டை போட்டாரு. அவரை பத்தி எனக்கு தெரியாதா காஞ்சனா? சரி, அந்த பாலை அடுப்பு மேல வை, நம்ம வேலைய ஆரம்பிக்கலாம். மத்தியான நேரத்துல ரவி தனியா ரூமுக்குள்ள உக்காந்துகிட்டு பழைய ஆல்பம் எல்லாம் எடுத்து அதுல இருக்கிற போட்டோவை தன்னோட மொபைல்ல போட்டோ புடிச்சுக்கிட்டான். ஏங்க, ஆமா நீங்க என்ன பண்றீங்க? அங்க அத்தை பலகாரம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, நீங்க போட்டோ கூட குஸ்தி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. காஞ்சனா,
ஒரு மனுஷனை ஆட்டி வைக்கணும் அப்படின்னா எமோஷனல்னால தான் ஆட்டி வைக்க முடியும். சுரேஷ் இப்போ வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த போட்டோவை பார்த்த உடனே அவனே அங்கிருந்து ஆடி போய் வரணும். ஆமா, நீங்க இப்போ என்னதான் பண்ண போறீங்க? இங்க பாரு, இந்த போட்டோ போகி பண்டிகைக்கு சின்ன வயசுல நாங்க எடுத்துக்கிட்ட போட்டோ. நான் போகி பண்டிகை அப்போ நெருப்பு போட்டுக்கிட்டு இருந்தா ரமேஷ் பாரு என்ன பண்றான்னு. நெருப்புக்கு பயந்துகிட்டு அப்பா பின்னாடி போய் ஒளிஞ்சு உக்காந்து இருந்தான். இத பார்த்தா அவனுக்கு அப்பா ஞாபகம் வரும். இந்த போட்டோவை பாத்தியா? இந்த போட்டோ அவன் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தான் அப்படின்னு அம்மா அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தது. இந்த போட்டோவை சும்மா அனுப்புனா அவன் கவலைப்பட மாட்டான். அதனாலதான் இந்த போட்டோ கூட என்னோட வாய்ஸையும் ரெடி பண்றேன். உங்க தம்பிய பத்தியெல்லாம் சரி காவ்யா, அதனாலதான் அந்த பொறுப்பை உனக்கு ஒப்படைக்கிறேன். பொம்பளைங்களோட மனசு எப்பவுமே பொம்பளைங்களுக்கு தான் தெரியும். அதனாலதான் அவளை இங்க வர வைக்கிறது உன்னோட கடமை. இந்த கிராமத்தை பத்தி அவளுக்கு நீதான் எடுத்து சொல்லணும். சரிங்க, அத்தையோட கவலைய பார்க்கும்போது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அவங்களுக்காகயாவது நான் எப்படியாவது காவ்யா இங்க வர மாதிரி செய்யறேங்க. அப்படி சொல்லி காஞ்சனா காவ்யாவுக்கு ஃபோன் பண்ணா. ஹலோ காவ்யா, எப்படி இருக்க? ஹாய் அக்கா, சொல்லுங்க. நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அத்தையெல்லாம் எப்படி இருக்காங்க? நான் நல்லா இருக்கேன். அத்தையும் நல்லா இருக்காங்க. காலையில இருந்து கிச்சன்ல தான் இருக்காங்க. அப்படியா? ஏதாவது ஸ்பெஷலா? எல்லாம் உங்களுக்காக தான். உங்களுக்கு பூந்தி முறுக்கு அப்படின்னா ரொம்ப பிடிக்குமாமே. அதான் அது அத்தைக்கு செய்ய தெரியலனாலும் பக்கத்து வீட்டு அம்மா கூட கேட்டு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னோட சின்ன மருமக கல்யாணமாயி வருஷம் பண்டிகைக்கு வீட்டுக்கு வர போற, அவளுக்கு பிடிச்சதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அத்தையோட வார்த்தை கேட்கும்போது கண்ணுல கண்ணீர் வருது. எங்களுக்காக பலகாரத்தை எல்லாம் செய்யறாங்களா? அக்கா, சுரேஷ் சொன்னாரல்ல நாங்க வரமாட்டோன்னு. நீங்க வரமாட்டீங்கன்னு சொன்னாலும் அம்மா மனசு இல்லையா? அந்த மனசு கேக்குமா? என்னோட பையனும் மருமகளும் வரப்போறாங்க, அவங்களுக்காக தான் செய்யறேன்னு கஷ்டப்பட்டு செய்யறாங்க. அவ்யா, உங்களுக்காக அத்தை பலகாரத்தை அடுப்புல செஞ்சுக்கிட்டு கண்ணை தொடச்சுக்கிட்டு என் மருமகளும் பையனும் வரமாட்டாங்களான்னு வாசலையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. காவ்யா, உங்களுக்கு சிட்டி லைஃப் தான் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இங்க தூளெல்லாம் அதிகமா இருக்கலாம், ஆனா மனுஷங்க நடுவுல தூரம் இல்ல. உங்களை இந்த வீட்டு மருமகளா இல்ல ஒன்னா பாக்கணும்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. பிளீஸுங்க, ஒரு தடவை வந்து போங்களேன். அக்கா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது என்னால நோன்னு சொல்ல முடியல. இருந்தாலும் ராஜேஷ் ஆபீஸ் வேலையா இருக்காரு, நான் அவர்கிட்ட பேசி பாக்குறேன். காஞ்சனா மூஞ்சில ஒரு சின்ன சிரிப்பு இருந்தது. நம்பிக்கை அவளுக்குள்ள வர ஆரம்பிச்சது. இந்த பக்கம் ரவி சுரேஷுக்கு போட்டோ அனுப்பி போன் பண்ண ஆரம்பிச்சான். சுரேஷ், ஃப்ரீயா இருக்கிறியா? அண்ணன், இப்பதான் நீங்க அனுப்புன போட்டோ எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். எப்படா இருக்கு? அண்ணன், போட்டோ எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த நிக்கரை போட்டுக்கிட்டு அப்பா கைய புடிச்சுக்கிட்டு அதை யோசிச்சுக்கிட்டு இருந்தாவே எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது தெரியுமா? ஆமாண்டா, அன்னைக்கு அப்பாவோட கை நம்மளுக்கு பலமா இருந்தது. ஆனா இப்போ நம்ம சம்பாதிக்கிறதுனால அப்பாவோட கையோட பலம் நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சு. அப்பெல்லாம் நம்மள தூக்கிக்கிட்டு நடப்பாரு. அண்ணன், இந்த சென்டிமெண்ட் எல்லாம் எதுக்கு? நானும் வரணும்னு தான் யோசிக்கிறேன். ஆனா நானு யோசிக்க ஆரம்பிக்காதடா சுரேஷ். நம்மளோட சம்பாத்தியம், சொத்து, புகழ் எல்லாமே இங்கிக்கே நிக்காது. நம்ம அப்பா நம்ம கூடியே இருக்கும்போது என் அப்பா என் கூடியே இருக்காருன்னு ஒரு சந்தோஷம் வரும் பாரு, அது கோடி ரூபாய் கொடுத்தா கூட நம்மளுக்கு தேடி வராதுடா. நேத்து அப்பா ஆகாயத்தை பார்த்து என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன அண்ணன் சொன்னாரு? டே ரவி, உன் தம்பிக்காக நான் பட்டு வேஷ்டியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த தடவை அவன் வரானோ இல்லையோ, அடுத்த தடவை வந்து அவன் கட்டும்போது நான் இருக்கேனோ இல்லையோன்னு நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு அதை தூக்கி பீர்வால வச்சாருடா. ராஜேஷ் சைலண்டா இருந்தான். அவன் அண்ணன் சொன்ன வார்த்தை அம்பா பாஞ்சது. என்னென்ன சொல்றீங்க? அப்பா அப்படி சொன்னாரா? அப்பாக்கு என்ன ஆச்சு? அவரு நல்லா தானே இருக்காரு? அப்பா நல்லா தாண்டா இருக்காரு. வயசாகுது இல்ல, பசங்க மேல வயசாகும் போதுதான் அவருக்கு கவலை ஆரம்பிக்கும். அதனாலதான் அவரு நம்மள பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து அப்பா உங்க கூட நான் இருக்கேன்னு சொல்லும்போது அவரோட ஆயுசு இன்னும் அதிகமாகிற மாதிரி இருக்குடா. சம்பந்தம் அப்படிங்கிறது வாட்ஸ்அப் இல்ல, வந்து கூட இருந்து பார்த்தாதான் தெரியும். அண்ணன், நீங்க சொல்லும்போது
அப்பா அம்மாவை பார்க்கணும், அவங்க கூட இருக்கிறது தான் சந்தோஷம்னு இப்பதான் அண்ணே எனக்கு தோணுது. இந்த சிட்டிக்குள்ள வந்து என்னோட சம்பாத்தியம் கெரியர் அப்படின்னு யோசிச்சனே தவிர அப்பா அம்மா பத்தி நான் கண்டிப்பா யோசிக்கல. அப்பா அம்மா கூட இருக்கிற சந்தோஷம் இங்க இல்லைன்னு தோணுது. நம்ம மண்ணுல இருக்கிற வாசம், நம்ம அம்மா கையில இருக்கிற ருசி, நம்ம அப்பாவோட அரவணைப்புல இருக்கிற சந்தோஷம் வேற எங்கேயுமே நம்மளுக்கு கிடைக்காதுடா. இந்த தடவை பண்டிகைக்கு வா, இந்த வீடே நம்ம சிரிப்பு சந்தோஷத்துல நிறைஞ்சிருக்கணும். சரிங்கண்ண, இந்த தடவை கண்டிப்பா நான் ஊருக்கு வரேன். காவியாவையும் சம்மதிக்க வைக்கணும். அன்னிகிட்ட இப்பதான் அவளும் பேசினாலாம். அவளுக்கும் ஊருக்கு வர்றதுக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள எண்ணங்க இருக்கு. அவ கூட பேசி பாக்குறேன். தேங்க்யூடா, இப்பதான் உன்னை நினைச்ச எனக்கு பெருமையா இருக்கு. நான் நாளைக்கே ஊருக்கு வரப்போறேன்னு அம்மா கிட்ட சொல்லுங்கன்னு எனக்காக அதிரசத்தை ரெடி பண்ணிட்டோம். டேய், அதிரசம் மட்டும் இல்லடா, அம்மாவோட பாசமும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் வந்துரு. நைட்டு டைனிங் டேபிள் கிட்ட காஞ்சனா, காந்தம்மா, ராகவையா உக்காந்துருந்தாங்க. ரவி மூஞ்சில அவ்வளோ சந்தோஷம் இருந்தது. அவன் உள்ள வந்து, அம்மா அப்பா, ஒரு சந்தோஷமான விஷயம். என்னதுப்பா? சுரேஷ் ஃபோன் பண்ணானா? ஃபோன் பண்ணாமா, அவன் நாளைக்கு காலையிலேயே அவன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரானா. என்னப்பா சொல்ற ரவி? அவங்க வராங்களா? ஏங்க கேட்டீங்களா? என் சின்ன பையனும் மருமகளும் வராங்களாங்க. உண்மையிலேயே வராங்களா? அவன் ஆபீஸ் வேலை அப்படின்னு சொன்னான் என்கிட்ட. பா, அவனோட வேலைக்கு முன்னாடி அம்மாவோட சமையலும் உங்களோட அன்புதான் முக்கியம் அப்படின்னு அவன் இந்த பண்டிகைக்கு ஊருக்கு வர போறான். பாத்தீங்களா மாமா, நம்மளோட சம்பந்தத்தோட விலை என்னன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. காவ்யாவும் என் கூட வரேன்னு சொன்ன போன்ல அவளுக்காக பலகாரத்தை செய்ய ஆரம்பிச்சிடலாமா? இங்க பாருமா காஞ்சனா, நைட்டோட நைட்டு பலகாரத்தை செஞ்சு டப்பால நிறைச்சிடுறேன். ஐயோ அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. சரி சரி, அவங்க வர்றது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. காலையிலேயே போய் நான் ஃபுல்லு ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன அப்பா இப்படி இருக்காருன்னு அவங்க என்ன பார்த்த உடனே கவலைப்படக்கூடாதுல்ல, எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். அப்படி சொன்ன உடனே எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சாங்க. அந்த வீட்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த சந்தோஷம் இருந்தது. அப்போ நம்ம சிந்து என்னப்பா, அவளும் வந்துட்டா அப்படின்னா இந்த பண்டிகைக்கு ஒரு பெரிய கலையே வந்துரும். அம்மா, நீங்க சிந்து பத்தி எல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. ரவி பத்தியும் இப்படிதானே கவலைப்பட்டீங்க. ஆனா நான் ஃபோன் கால் பண்ணி அவங்க வர மாதிரி செய்யலையா? நீங்க கவலை இல்லாம இருங்க. எப்படியாவது அவங்கள இந்த வீட்டுக்கு வர வைக்கிறது என்னோட கடமை. எங்க அவங்க அத்தை கொஞ்சம் கோவக்காரங்களா, நீங்க தான் பார்த்து பத்திரமா பேசணுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் காஞ்சனா. ஒரு அண்ணனா என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு கூட்டி வர்றது என்னோட கடமை. நான் நாளைக்கு காலையிலேயே அவங்க ஊருக்கு கிளம்பி போய் அவங்க அத்தை கூட பேசி என் தங்கச்சியை கூட்டிட்டு வரேன் பாரு. ஆமாப்பா, நீ போய் முதல்ல உன் தங்கச்சியை கூட்டிட்டு வா. அப்பதான் இந்த வீடு கூட்டு குடும்பமா இருக்கும். ரவி அவன் தங்கச்சி வீட்டுக்கு போய் அவன் தங்கச்சியோட மாமியார சம்மதிக்க வச்சு தங்கச்சியை கூட்டி வருவானா? ரவி போற வழியில எவ்வளவு அவமானங்களை சந்திப்பான். தங்கச்சிக்காக அண்ணன் படுற முயற்சியில அவனுக்கு பலன் கிடைக்குமா? அத பத்தி தெரிஞ்சுக்கணுமா? 3வது பாகத்தை பாருங்க.